அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் உங்கள் முன்னிலையில் பேச எடுத்துக்கொண்ட விடயம் சைவ சமயத்தவர்களின் முதல் கடவுளான சிவபெருமானை நினைத்து வழிபடும் விரதமாகிய சிவராத்திரி விரதமாகும். உலகெல்லாம் நேர்ந்து விலகுகின்ற எல்லாம் வல்ல பரம்பொருளான சிவபெருமானுக்குரிய விரதங்களுள் சிறப்பு மிக்க விரதம் சிவராத்திரி விரதமாகும். இது மிக்க மகிமையும் மகத்துவமும் நிறைந்து விளங்குவதால் மகா சிவராத்திரி என்று அழைக்கப்படுகின்றது. சைவ சமயங்களால் பெரிதும் விரும்பி அனுஷ்டிக்கப்படுகின்ற இந்த சிவராத்திரி விரதம் மாசி மாதத்திலே வருகின்ற அபர்பக்க சதுர்த்தி தினத்தன்று இரவு வழிபாட்டிற்குரியது. இந்த விரதத்தில் நள்ளிரவு 12 மணி லிங்கோத்சவ காலமாகும். இன்றைய சிவராத்திரி பற்றி ஒரு வரலாறு தொன்று தொற்று நிலவி வருகின்றது. அதாவது சிவபெருமான் சோதி வடிவினராகி ஒளிப்பிளம்பாகி நின்ற நாளே சிவராத்திரி ஆகும். இந்த விரதத்தை முறையாக அனுஷ்டிக்க வேண்டும். விளையாட்டாக எண்ணக்கூடாது. நித்திரை செய்யாது கண்ணிருத்திருந்தால் மட்டும் போதாது. சிவராத்திரி அன்று மதியம் ஒரு பொழுது மட்டும் உணவெடுத்து இரவு சிவாலயத்திற்கு போய் சிவ வழிபாடு செய்தல் வேண்டும். இயன்றவரை தேவாரம் பாராயணம் செய்து சிவதோத்திரங்கள் பாடிக்கொண்டோ அல்லது புராண பாடல் விரைவுகளை கேட்டுக்கொண்டோ காலம் கழிக்கலாம். துணியேனும் கெட்ட எண்ணங்கள் வரக்கூடாது. பக்தி நிறைந்த சிவ சிந்தனையுடன் ஸ்நானம் செய்து சந்தியா வந்தனம் முடிந்து திருநீரை தரித்து 4 ஜாபங்களும் சிவ வழிபாடு செய்தல் வேண்டும். முதலாம் ஜாமத்திலே பஞ்சகவ்யத்தால் அபிஷேகித்து சந்தனம் சாத்தி வில்வம் அல்லது தாமரை பூவால் அரிசித்து அமுது படைத்து தூப தீப வழிபாடாட்சி வணக்க செலுத்துதல் வேண்டும். இரவு நடுநிசையில் லிங்கோத்சவ காலத்திலே சிவபாத்திரம் பாடி இறை தியானத்துடன் எல்லாம் வல்ல சிவபெருமானை வணங்கி நிற்க வேண்டும். முடியரவும் கண்விழிக்க முடியாதவர்கள் நள்ளிரவு வரை கண்விழித்திருந்து வணங்குதல் வேண்டும். எனவே இந்த சிவபிரானுக்குரிய இந்த சிவராத்திரி விரதத்தை நாங்கள் அனைவரும் முறையாக அனுசரித்து எம் பெருமானுடைய திருவருட்கடாட்சத்துக்கு ஆளாகி அனைத்து நிகழ்வுகளையும் கலந்து கொண்டு நஷ்கதி அடைவோமாக. நன்றி.